ரீகேப். போன வீடியோவில் கிரிஃபிண்டர்ஸ் ஸ்லிதரின்ஸும் கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் கிளாஸை அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹேக்ரிட் அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் ஆம்பிரிட்ஜ் அந்த கிளாஸை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்காங்க. ப்ரொஃபஸர் ஆம்பிரிட்ஜ் ஹேக்ரிதை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷனை அவங்களோட கிளிப் போர்டில் சத்தமாக சொல்லிக்கிட்டே எழுதுகிறாங்க. சாப்டர் 21 பார்ட் 2. அரை மணி நேரம் கழிச்சு ஹேக்ரிதோட கிளாஸ் முடிஞ்சு ஹாரி, ரான், ஹெர்மைனி இப்போ காசலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹெர்மைனி அம்பிரிட்ஜை திட்டுக்கிட்டே வரா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியுது. அவங்களுக்கு இந்த ஹாஃப் பிரீத்ஸ்னாலே பிடிக்காது. ஹேக்ரிதை ஏதோ ஒரு டிம் விட்டு ட்ரால் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அவரோட அம்மா ஒரு ஜெயண்டஸ்னால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஹெர்மைனி புலம்பிக்கிட்டே வரா. இது ஒன்றும் அவ்வளோ மோசமான லெசன் கூட கிடையாது. அது பிளாஸ்ட் அண்ட் ஸ்க்ரூட்ஸாக இருந்தால் கூட நம்ம ஏதாவது சொல்லலாம். ஆனால் த்ரெஷால்ட் அவ்வளோ ஒன்றும் மோசமானது கிடையாது, ஃபைன் தான். ஹேக்ரிட் சொன்ன மாதிரி அதுங்க நிஜமொழி குட் தான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அம்பிரிட்ஜ் அது டேஞ்சரஸ்னு சொன்னாங்களே அப்படின்னு ரான் சொல்கிறான். ஹேக்ரிட் சொன்ன மாதிரி தான், அதுங்களை பார்த்துக்க முடியும். கிரப்லி பிளாங் மாதிரியான ஒரு டீச்சர், ஆனால் இந்த இதுங்களை நியூட் லெவலில் தான் காமிப்பாங்க. பட் ஆனால் அதுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தானே. அதாவது சில பேரால் பார்க்க முடியுது, சிலரால் பார்க்க முடியல. நான் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ நிஜமாலே பார்க்க விரும்புறியா அப்படின்னு ஹாரி குவாய்ட்டாக கேட்குறான். ஹெர்மைனியோட முகம் அப்படியே அடலை. இல்லை ஹாரி, இல்லை, சாரி, நான் அந்த மாதிரி சொல்லலை. அது ரொம்ப ஸ்டூப்பிடான விஷயம் நான் சொன்னது அப்படின்னு அவள் சொல்லறா. இட்ஸ் ஓகே, கவலைப்படாத அப்படின்னு ஹாரி சொல்லறான். நிறைய பேர் நம்ம கிளாஸில் பார்க்க முடிஞ்சதில்ல, ஐ மீன் 3 பேர் ஒரு கிளாஸில் அப்படின்னு ரான் சொல்லறான். யா வீஸ்லி, நாங்களும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. மால்ஃபாய், கிரேப் கோயல் வந்துகிட்டு இருக்காங்க. யாரோட சாவையாவது பார்த்தாவது உன்னால் குவாஃபில் நல்லா பார்க்க முடியுதான்னு பார்ப்போமா அப்படின்னு மால்ஃபாய் சொல்லறான். அவன், கிரேப் கோயல் 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே அவங்க காசுல நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரானோட காதுகள் சிவக்க ஆரம்பிக்குது. வீஸ்லி இஸ் அ கிங்னு பாடிக்கிட்டே வேற போறாங்க. அவங்கள ஜஸ்ட் இக்னோர் பண்ண அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டே அவங்க 3 பேரும் இப்போ கிரீன் ஹவுசஸ் வழியா காசல் நோக்கி நடக்கிறாங்க. டிசம்பர் ஆரம்பிச்சது, அதோட நிறைய ஸ்னோவும் இருந்தது. அவங்களோட ஹோம்ஒர்க்கும் நிறையா ஆரம்பிச்சது. கிறிஸ்மஸ் நெருங்க ரான், ஹெர்மைனியோட ப்ரீஃபெக்ட் டியூட்டிஸும் நிறையா ஆக ஆரம்பிச்சுது. ப்ரீஃபெக்ட்ஸை டெக்கரேஷன்ஸை சூப்பர்வைஸ் பண்ணவும் டெக்கரேட் பண்ணவும், அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸை எல்லாரையும் காசல்குள்ளேயே வச்சிருக்கவும் செய்கிறதும் அவங்களோட டியூட்டிஸாக இருந்தது. அதோடு இல்லாமல் நைட் நேரத்தில் ஆர்கஸ் ஃபில்ச்சோட அவங்க காரிடர்ஸையும் பேட்ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தனால ஹெர்மைனியால் இப்போலாம் எல்ஃப்ஸுக்கு ஹேட்ஸ் எல்லாம் நிட் பண்ண கூட டைம் இல்லை. நான் ஃப்ரீ பண்ண முடியாத அந்த புவர் எல்ஃப்ஸ் அதுங்கெல்லாம் என்ன தான் பண்ணுதுங்களோ, இன்னும் நிறைய ஹேட்ஸ் வேற இல்லை அப்படின்னு அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹாரியால் டாபி சொன்னதை அவகிட்ட சொல்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கான். ஹாரி அவனோட ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் எஸ்ஏ ஹோம்ஒர்க்கை எழுதிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையிலே தடவையாக அவன் ஹாக்வர்ட்ஸில் கிறிஸ்மஸ்க்கு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான். ஏன்னா அவன் குடிச்சில் இருந்து வேற பேன் பண்ணப்பட்டிருக்கான். அதோடு இல்லாமல் ஹேக்ரிட் ப்ரொபேஷனில் போட்டுருவாங்களா இல்லையான்னு அவனுக்கு தெரியல. அதனால் இப்போதைக்கு அவன் இங்கே இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்கான். அவன் ஒன்றத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிஏ மீட்டிங்ஸ் அது ஹாலிடேஸில் எப்படியோ ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வீட்டுக்கு போவாங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு. ஹெர்மைனி இந்த ஹாலிடேஸில் அவளோட அப்பா அம்மா கூட பனிச்சருக்கு விளையாட போகிறா அப்படின்றது ரானுக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. ரானும் அவனோட வீட்டுக்கு போக போகிறான் கிறிஸ்மஸ் லீவ் அப்போ. ஹாரிக்கு 2 பேரும் வீட்டுக்கு போகிறத நினச்சி ரொம்பவே பொறாமையாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ரான் அவன்கிட்ட சொல்கிற வரைக்கும் தான். அம்மா உன்னை கூப்பிட்டாங்க, நான் உனக்கு சொல்லவே இல்லையா? 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க உன்னை கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு இன்வைட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் ஹாரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பரோவில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குற்ற உணர்வு தான். சீரியஸ் மட்டும் தனியாக கிறிஸ்மஸ் அப்போ இருப்பாரேன்னு தான். மிஸ்ஸஸ் வீஸ்லி கிட்ட கேட்டு சீரியஸையும் இன்வைட் பண்ண சொல்லலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்படியே அவங்க கூப்பிட்டாலும் டம்பிள்டோர் சீரியஸை கிரிமால் பிளேஸில் இருந்து வெளியே போக விடுவாரா அப்படின்னும் யோசிக்கிறான். ஹாலிடேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியான கடைசி டிஏ மீட்டிங்க்கு ஹாரி கொஞ்சம் சீக்கிரமாகவே ரூம் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்துடான். அவன் சீக்கிரமாக வந்ததும் நல்லது தான் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா டாபி அந்த பிளேஸையே கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணி இருக்கு. அவன் அந்த பிளேஸை டெக்கரேட் பண்ணது டாபி தான்னு சொல்ல முடிஞ்சது. ஏன்னா யாரும் இந்த மாதிரி அப்படி செஞ்சிட முடியாது. ஏன்னா 100கணக்கான கோல்டன் பாபிள்ஸில் ஹாரியோட
ஃபேஸ் இருக்கு. அதுக்கு கீழே வந்து ஹாவ் அ வெரி ஹாரி கிறிஸ்மஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஹாரி மெதுவாக எல்லாத்தையும் கழட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக எல்லாத்தையும் கழட்டி முடிச்சிருப்பான். அப்போ அந்த கதவு ஓப்பன் ஆகுது. லூனா லவ்குட் உள்ள வரா. ஹலோ அப்படின்னு லூனா சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற டெக்கரேஷன்ஸை பார்க்கறா. இதெல்லாம் நல்லா இருக்கு, நீயே பண்ணியா அப்படின்னு அவ கேட்குறா. இல்லை டாபி த ஹவுஸ் எல்ஸ் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். மிஸ்டில்டோ அப்படின்னு ஹாரியோட தலைக்கு மேலே இருந்த ஒயிட் பெர்ரிஸை பார்த்து லூனா சொல்லறா. ஹாரி அங்கே இருந்து தள்ளி குதிக்கிறான். குட் திங்கிங், அதில் எப்பவும் நிறைய நார்கல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு லூனா சொல்லறா. அந்த நேரத்தில் ஆஞ்சலினா, கேட்டி, அலிஷியா வந்தனால ஹாரி வந்து நார்கல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்காமையே விட்டுடுறான். அவங்க 3 பேரும் ரொம்ப கோல்டாக இருக்காங்க. வெல், உன்னை ஒரு வழியாக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லுறான். என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம், நீ, ஃப்ரெட், ஜார்ஜ், நாங்கள் இன்னொரு சீக்கரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவள் சொல்லுறா. யார் அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஜினி வீஸ்லி அப்படின்னு கேட்டி சொல்லுறா. யா, ஐ நோ, அவன் நல்லா தான் விளையாடுறா, நத்திங் ஆன் யூ ஆஃப்கோர்ஸ், ஆனால் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லுறா. ஹாரிக்கு வாய் வரைக்கும் ஏதோ வருது, ஆனால் அவன் சொல்லலை. அப்புறம் பீட்டர்ஸ் அப்படின்னு ஹாரி அவனோட வாய்ஸை கோவம் இல்லாமல் கேஷுவலாக வச்சு கேட்குறான். ஆண்ட்ரூ கர்க் அண்ட் ஜாக் ஸ்லோப்பர் அப்படின்னு அலிஷா சொல்கிறான். 2 பேருமே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அளவுக்கு ப்ரில்லியன்ட் கிடையாது, ஆனால் மற்ற இடியட்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாங்க அப்படின்னு அலிஷா சொல்கிறா. அடுத்து ரான், ஹெர்மைனி, நெவில் உள்ளே வராங்க. அப்புறம் 5 நிமிஷத்தில் எல்லாரும் வந்துடுறாங்க. அதனால ஹாரியால் ஆஞ்சலினா முறைச்சி பார்க்குறத பார்க்க முடியலை. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணினதே வந்து திரும்பவும் ரிவைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதாவது ஆரம்பித்தா அது வேஸ்ட்டு தான். ஏன்னா இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வாரம் வந்து ஹாலிடேஸில் தான் இருக்க போகிறீங்க. அதனால் புதுசாக ஆரம்பிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு ஹாரி சொல்கிறா. நம்ம எதுவும் புதுசாக செய்யலையா, இது தெரிஞ்சிருந்தால் நான் வராமல் இருந்திருப்பேனே அப்படின்னு ஜாக்கரியஸ் ஸ்மித் சொல்கிறான். எங்களுக்கும் ஒரே வருத்தமாக தான் இருக்குது, ஹாரி உங்ககிட்ட சொல்லலைன்னு அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். நிறைய பேர் சிரிக்கிறாங்க. சோவும் சிரிக்கிறா. அதை பார்த்ததும் ஹாரிக்கு என்னமோ பண்ணுது, ஏதோ ஒரு ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணின மாதிரி இருந்தது. எல்லாரும் 2 பேராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதல்ல இம்பெடிமெண்ட் ஜிங்ஸை பண்ணலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் குஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டாண்டிங்கை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். எல்லாரும் 2 பேராக பிரியறாங்க. ஹாரி நெவிலோட பார்ட்னர் பண்ணறான். சடனாக எல்லாரும் இம்பெடிமெண்ட்டா அப்படின்னு சொல்கிற அந்த சத்தம் கேட்குது. சில பேர் 1 நிமிஷம் உறைஞ்சி போகிறாங்க. உறைஞ்சி போன பார்ட்னரை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. வேறு யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவங்க டர்னுக்கு அவங்க ஜிங்ஸ் ஆகி நிற்கிறாங்க. நெவில் ஆச்சரியப்படுற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருந்தான். 3 தடவை ஹாரியை ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹாரி வந்து நெவிலில் ரான் கூடயும் ஹெர்மைனி கூடயும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவன் ரூம்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். மற்றவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அவன் ஷோவோட பக்கம் போகும்போது அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணறா. 10 நிமிஷம் இம்பிடிமெண்ட் ஜிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க குஷன்ஸ் எல்லாம் எடுத்து தரையில் விரித்து வச்சுட்டு அவங்க ஸ்டன்னிங்கை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு அங்கே இடம் பத்தாமல் இருந்தனால பாதி குரூப் மட்டும் முதல்ல பண்ணினாங்க. அதுக்கப்புறம் மிச்ச பேர் பண்ணினாங்க. அவங்க எல்லாம் பண்ணுறத பார்க்குறதுக்கு ஹாரிக்கு பயங்கர பெருமையாக இருந்தது. நெவில் வந்து பத்மா பாட்டில் ஸ்டன் பண்ணிடுறான். ஆக்சுவலாக அவன் வந்து டீனை தான் ஸ்டன் பண்ணணும், ஆனால் பக்கத்தில் இருந்த அவங்கள ஸ்டன் பண்ணியிருக்கான். அது வந்து ரொம்ப க்ளோஸான மிஸ்ஸு தான். அதனால் அவன் எல்லாருமே வந்துட்டு எனார்மஸ் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஹாரிக்கு தெரிஞ்சுது. 1 மணி நேரம் முடிஞ்சதும் ஹாரி ஹால்ட்டுன்னு சொல்லறான். நீங்கள் எல்லாரும் நல்லா பண்ணுறீங்க, ஹாலிடேஸில் இருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்டஃப் பண்ணலாம், மேபி பேட்டர்னஸஸ் கூட பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லறான். எல்லாரும் எக்ஸைட்டடாக மர்மர் பண்ணுறாங்க. ரூமில் இருந்து எல்லாரும் 2 பேராக 3 பேராக போகிறாங்க. நிறைய பேர் ஹாரிக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லறாங்க. அவனும் சியர்ஃபுல்லாக இருக்கான். அவன் குஷன்ஸ் எல்லாம் எடுத்து நீட்டாக அடுக்கி வைக்கிறான். ரானும் ஹெர்மைனியும் அங்கே இருந்து போயிடுறாங்க. அவன் கொஞ்சம் லேட்டாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஷோ அங்கே தான் நின்றுட்டுருக்கா. ஸோ அவனுக்கு மெரி கிறிஸ்மஸ் சொல்லுவான்னு அவன் நினச்சான். ஷோ அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிறது கேட்டுச்சு. அதை கேட்டதும் ஹாரியோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சுது. அவன் குஷன் பையில் திரும்பவும் ஸ்ட்ரைட்டன் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான்.
அவன் இப்போ அவங்க 2 பேர் தான் அங்கே இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் அவள் பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணுறான். அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. ஹாரி திரும்பி பார்க்குறான். சோ அங்கே ரூம்க்கு நடுவில் நிற்கிறா. அவளோட கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டிட்டு இருந்தது. என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு அவன் பக்கத்தில் போகிறான். அவளோட தலையை அசைச்சிட்டு அவளோட கண்ணீரை அவளோட ட்ரெஸ்ஸில் துடைக்கிறா. ஐம் சாரி, ஐ சப்போஸ் இது எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது எனக்கு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவன் இன்னும் உயிரோடு இருந்திருப்பான்ல அப்படின்னு அவள் சொல்லறா. ஹாரியோட ஹார்ட் அதோட ஸ்பாட்டில் இருந்து அவனோட வயிறுக்கு போன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவள் செட்ரிக்கை பற்றி பேசணும்னு இருப்பாள். அவனுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவன் ரொம்பவே நல்லா பண்ணுவான் எல்லாமே. இல்லைனா அவன் மேஸோட மிடிலுக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனால் வால்டமோர்ட் கொல்லணும்னு நினச்சா வேறு சான்ஸே கிடையாதுல்ல அப்படின்னு அவன் சொல்லறான். ஆனால் நீ ஒரு குழந்தைய இருக்கும்போதே சர்வை பண்ணிய அப்படின்னு அவள் சொல்லறா. யா வெல், அது ஏன்னு எனக்கு தெரியல, யாருக்குமே அது தெரியாது. ஸோ அதனால் அதை பற்றி நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஹாரி கதவு பக்கமாக போகிறத பார்த்துச்சோ, போகாத இரு, நான் இந்த மாதிரி அப்செட்டாக இருக்கணும்னு நினைக்கல, நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கல அப்படின்னு அவள் சொல்லறா. அவள் இந்த மாதிரி அழுது கண்ணு வீங்கி ரெட்டாக இருக்கும்போது கூட ரொம்ப அழகாக இருந்தா. ஹாரி ரொம்ப மிசரபிளாக ஃபீல் பண்ணுறான். ஒரு மெரி கிறிஸ்மஸ் சொல்லியிருந்தாலே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். எனக்கு தெரியும் உனக்கு இது ஹாரபிளாக இருக்கணும், நான் செட்ரிக்கை பற்றி பேசுகிறதெல்லாம், அதாவது நீ அவன் சாகும்போது பார்த்த, ஐ சப்போஸ் நீயும் அதை மறக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு ஷோ சொல்லறா. ஹாரி அதுக்கு எதுவும் பதில் சொல்லலை. அது உண்மைதான், ஆனால் அவனால் அதை சொல்ல முடியல. நீ ரொம்ப நல்ல டீச்சர் நான் இதுக்கு முன்னாடி யாரையும் ஸ்டன் பண்ணதே இல்லை அப்படின்னு ஷோ சொல்லறா. தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஹாரிக்கு அந்த ரூமில் இருந்து ஓடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. அதே நேரத்தில் அவனால் அவனோட காலை கூட அசைக்க முடியல. மிஸ்ல்டோ அப்படின்னு ஷோ சொல்லறா. மேலே அவனோட தலைக்கு மேலே இருந்தது. யா, அதில் நிறைய நார்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லிடுறான். நார்கல்ஸாய் என்னன்னு தெரியாது, நீ லூனா லவ்குட்டை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லறா. ஷோ இப்போ அவனோட பக்கத்தில் இருக்கா. அவன் பக்கத்தில் வரா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாரி அப்படின்னு அவள் சொல்லறா. அவனால் எதையுமே யோசிக்க முடியல. அவனோட கை கால்லாம் அசைக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அவனோட மூளை கூட ஒர்க் பண்ணாத மாதிரி இருந்தது. அவள் ரொம்ப பக்கத்தில் இருக்கா. அவனால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அவளோட கண்களில் இருந்த எல்லா கண்ணீரையும் பார்க்க முடிஞ்சுது. 1/2 மணி நேரம் கழித்து ஹாரி காமன் ரூமுக்கு போகிறான். அங்கே ஹெர்மைனியும் ரானும் ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் உட்காந்து எதையோ எழுதிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. ஹெர்மைனி ஒரு பெரிய நீளமான லெட்டர் எழுதுறா. அவள் பாதி பார்ச்மெண்ட்டை முடிச்சிருக்கா. ரான் பக்கத்தில் ரக்கில் படுத்துக்கிட்டு அவனோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஹோம்ஒர்க்கை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரம் அப்படின்னு அவன் ஹாரியை பார்த்ததும் கேட்குறான். ஹாரி பதில் சொல்லலை. அவன் ஒரு ஷாக்கில் தான் இருந்தான். பாதி அவன் ரான்கிட்டேயோ ஹெர்மைனிக்கிட்டேயோ என்ன நடந்ததுன்னு சொல்லணும்னு இருந்துச்சு. மீதி அதை அப்படியே சீக்ரெட்டாகவே வச்சுக்கணுன்னு அவனுக்கு தோணுச்சு. ஐயோ ஆல்ரைட் ஹாரி அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஹாரி அப்படின்ற மாதிரி சொல்லறா. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. வாட்ஸ்அப் அப்படின்னு ரான் எந்திரிச்சு கேட்குறா. என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்குறான். ஹாரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் என்ன எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஹெர்மைனி, ஷோவா அவள் மீட்டிங்க்கு அப்புறம் உன்னை கார்னர் பண்ணாலா அப்படின்னு அவள் கேட்குறா. ஹாரிக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அவன் ஆமான்னு தலையாட்டுறான். ரான் சிரிக்கிறான். ஸோ என்ன பண்ணினா அப்படின்னு ரான் ரொம்ப கேஷுவலான வாய்ஸில் கேட்குறா. அவ அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். நீங்கள் கிஸ் பண்ணிங்களா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. இதை கேட்டதும் ரான் எந்திரிச்சு வேகமாக உட்கார்ந்ததில் இங்கு பாட்டில் அந்த ரகில் ஃபுல்லாக பறந்து கொட்டிடுச்சு. ஆனால் அவன் அதை கண்டுக்கவே இல்லாமல் ஹாரியை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வெல் அப்படின்னு ரான் கேட்குறான். ஹாரி ஒரு நிமிஷம் ரானோட எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஹெர்மைனியோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்குறான். அப்புறம் ஆமான்னு தலையாட்டுறான். எஸ் அப்படின்னு ரான் ஒரு ட்ரைஃபன் கெஸ்டர் கொடுக்குறான். அவன் சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் இருந்த செகண்ட் இயர்ஸ் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஹாரியோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது. ஹெர்மைனி ரானை பார்த்து முறைக்கிறா. அப்புறம் குனிஞ்சு அவளோட லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறா.
வெல் அப்படின்னு ஹாரி கிட்ட ரான் கேட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறான். ஹாரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஈரமாக இருந்தது அப்படின்னு சொல்லுறான். ஏன்னா அவள் அழுதுட்டு இருந்தா அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஆ, நீ அவ்வளோ மோசமாக கிஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ரான் சொல்லுறான். தெரியல, மேபி அப்படின்னு ஹாரி சொல்லுறான். அஃப்கோர்ஸ் நீ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரான் கேட்குறான். ஏன்னா சோ இப்போ எல்லா நேரமும் அழுதுகிட்டே தான் இருக்கா. அவள் சாப்பிடும்போது அழுறா, பாத்ரூம் போகும்போது அழுறா, எல்லா இடத்துலையும் அழுதுகிட்டே தான் இருக்கா அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ஆனால் கிஸ் பண்ணால் கொஞ்சம் அவள் சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னு ரான் சிரிச்சுட்டு கேட்குறான். ரான், நீ தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப இன்சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா.